வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 4 எக்ஸாம் ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? நான் குரூப் 2 படிச்சுட்டு இருக்கேன். என்னால இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்க முடியல. இதுக்கு ஒரு விடையே எனக்கு கிடைக்காமலே போயிட்டு இருக்கு. நான் என்னதான் பண்றது, ஏதுதான் பண்றது? இன்னைக்கு ஏதாவது ஒரு நம்ம உள்ள வந்தாலே இதே தான் விஷயம் வந்து திருப்பி மன உளைச்சல் போட்டு இருக்கு. நான் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் எக்ஸாம், தமிழுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. ஜிகே ஓரளவுக்கு நான் செட்டில் ஆயிட்டேன். ஜிகேக்கு சோர்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் அதை மூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் தமிழுக்கு இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கங்கள் எங்கேருந்தும் கொடுக்கவில்லை. இதை பற்றி டிஎன்பிசி சுத்தமாக ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம பேசலனாலுமே ஒரு சில கோஷ்டிக்காக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் இந்த குரூப் 4 போச்சுன்னு சொல்லிட்டு அதே மன உளைச்சலையும் ஒரு சரி விடு பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாமில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மாதிரியும், இன்னொரு கோஷ்டி நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம பிரைவேட் கம்பெனி வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கோஷ்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோஷ்டியா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு தீர்வாக தான் அமைய போகுது. என்னது, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ்ன்ற விஷயத்துக்கு டிஎன்பிசி ஒரு முறையான விளக்கத்தை வந்து கொடுக்கணும். அவங்க சரியா விளக்கம் வந்து இன்றளவு கொடுக்கல. சார் எங்களுக்கு சிலபஸ் ஒன்று கொடுத்தீங்க சார், அந்த சிலபஸ் கொடுத்தீங்களே, சிலபஸ் கொடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஐயா நாங்கள் வந்து குரூப் 4 மாடல் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதே ஒரு மாடல் பேப்பரை எடுத்துக்கங்க. ரைட் சார், குரூப் 4 எக்ஸாமுக்கு மாடல், அதாவது நீங்கள் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நாங்கள் குரூப் 2க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் குரூப் 4க்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்களே, அதன் அடிப்படையில் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அதனால இந்த எக்ஸாமை நீங்கள் ரத்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்வில் 20% கேள்விகள் பார்த்தீங்கன்னா தவறாக வந்திருந்தாலே அதான் நீங்கள் அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ரத்து பண்ணணும். இதில் பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தீங்கன்னா தவறாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலபஸை தாண்டி வந்திருக்கு. நீங்கள் இந்த தேர்வை ரத்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சைடில் இருந்து எல்லாரும் பார்த்தோன்னா கோரிக்கைகள் வைத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியக்கூறு எந்த அளவுக்குன்னும் போது சாத்தியக்கூறு எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இது வந்து நமக்கு இதை வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மூவ் பண்ணாலுமே இதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து பார்த்தோன்னா வழக்குகளை டிஎன்பிசி சந்திக்கிற மாதிரி இருக்கும். எது மாதிரி வழக்குகள்லாம் சந்திக்கலான்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம மார்க் நம்ம கொஸ்டின் வந்து கம்மியாக போட்டிருக்கோம். நம்ம கம்மியாக போட்டதுனால நம்ம வந்து குரல் கொடுத்து நம்ம கத்திட்டு இருக்கோம். இந்த தேர்வில் ஏதோ ஃப்ளூக்லையோ இல்லை ஓரளவுக்கு நம்ம படிச்சுட்டோ அப்படி சொல்லிட்டு 150+ வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட உரிமை பறிக்கப்படுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க வழக்கு போட்டுருவாங்க. இப்போ அவங்க வழக்கு போட்டால் என்ன ஆகும், அடுத்த நிலைமை என்ன ஆகும்? இப்படியே போனாலும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த செக்மெண்ட்டை எதிர்த்து வழக்கு போட்டால் எஸ்ஐ 2023 கேஸ் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் கேள்விப்பட்டே வந்திருப்பீங்க. எஸ்ஐ எக்ஸாமோட ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஃபுல் ப்ராசஸ் முடிச்சு இடஒதுக்கீடு முறை ஒழுங்காக பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நிறுத்தி அந்த இடஒதுக்கீடு முறையை முழுசாக பின்பற்றிட்டு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வேகமாக வந்து மூவ் பண்ணியிருந்தா ஜூன் 28 அவங்க எக்ஸாம் முடிச்சு அடுத்த ஃபிசிக்கலுக்கே பார்த்தோன்னா அவங்களுக்கு டேட் வந்துட்டு இருக்கும். ஆனால் அது வரலை. எதனால? இதே மாதிரி இஷ்யூ தான், இடஒதுக்கீடு முறையை வந்து ஒழுங்காக பின்பற்றலை அப்படின்றதுனால அந்த செக்மெண்ட் தேர்வு பார்த்தோன்னா இன்றளவு பார்த்தோன்னா நின்று இருக்கு. நமக்கு இதே மாதிரி பார்த்தோன்னா இந்த தேர்வுக்கு டிஎன்பிசி சைட்லேருந்து ஒரு முறையான விளக்கம் கொடுக்கலன்னா அடுத்தடுத்த மூவ் எப்படி இருக்குன்னா, நமக்கு ரிசல்ட் வரும்போது ரிசல்ட்டை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம், நம்மளோட பேர் வரலன்ட்டு ஒவ்வொரு மாணவர்களும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சில மாணவர்கள் பார்த்தோன்னா வழக்கு தொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி வழக்கு போச்சுன்னா அது ஃபுல்லாமே ட்ராப் பண்ணி நின்றுவாங்க. அதாவது அடுத்த எக்ஸாம்ன்றது பார்த்தோன்னா வந்து முழுசாக நின்றுடும். எப்படின்னா ட்ராப் பண்ணி இது வந்து 2000 சில்லறை, அதாவது 2005 காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட்டாக வந்து நின்றுச்சு. இந்த எக்ஸாமே தேவையில்லைன்ற மாதிரிலாம் லாக் பண்ணி நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கான சூழ்நிலை பார்த்தோன்னா இப்போ உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது டிஎன்பிசி தான் பார்த்தோன்னா வந்து முடிவு பண்ண போகுது. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்காக நிறுத்திட்டோம்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம்னு இருக்குது, இந்த எக்ஸாம் நிறுத்திட்டு இந்த எக்ஸாமுக்காக வந்து முறையாக வந்து கொடுக்கல. இப்போ குரூப் 4 பரவாயில்ல, குரூப் 4 ஆச்சு பரவாயில்ல, நமக்கு எதுவும் சொல்ல. இப்போ குரூப் 2க்கும் இதே மாதிரி கேள்விகள் அமைந்துச்சுன்னா இன்னும் மாணவர்கள் வெகுந்து எழுந்துருவாங்க. டிஎன்பிசி தன்னை அப்கிரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தேர்வுமே நம்மளை அப்கிரேட் பண்ணிக்க தான் செய்யும். அதை வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு, ஏன்னா 5 வருஷமாக நம்ம ஒரு பேட்டர்னில் படிச்சுட்டு இருக்கோம். அந்த பேட்டர்னில் படிக்கிற ஒரு குரூப்புக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்காம டக்குனு இதை டிஎன்யூஎஸ்ஆர் எடுத்துங்களேன், எஸ்ஏ எக்ஸாம் சிலபஸ் மாற்றி என்ன பண்ணாங்க, இதான் மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த செக்மெண்ட் மாறாமல் இன்ற அளவுக்கு பார்த்தோன்னா கேள்வி வச்சிருக்காங்க. இவங்க ஏன் இன்னும் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த மாதிரி முறையை பின்பற்றல. ரைட், இப்போ நீங்கள் குரூப் 2க்கு குரூப் 4க்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க. அதை தொடர்ந்து 2 எக்ஸாமும் நடந்து முடிஞ்சு இதை நாங்கள் ஒரு மாடல் எக்ஸாமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ரைட், குரூப் 2க்கும் கேள்விகள் எப்படி அமையும் போது அங்கே டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கேள்விகள் கடினமாகத்தான் அமையும், எளிமையாக அமையாது.
நீங்கள் வந்து படித்து தான் தேரணும், அவுட் சோர்சிங் மூலமாக தான் நீங்கள் வந்து படிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா வந்து அன்றைக்கி ஃபோன் கால், அதாவது நம்ம கால் பண்ணி பேசும்போது அவங்க அந்த தகவல் தான் சொன்னாங்க. குரூப் 2க்கு படிக்கிற மாணவர்கள் முழுமையாக அதன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு நீங்கள் முதல்ல ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். பெரும்பான்மையான கேள்விகள் ஸ்கூல் புக்கில் தான் எதிர்பார்க்கப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு அரசுக்கு ஒரு அவப்பேராகவும் கட்டப்பேராகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிறதுனால அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வருது, அந்த எலெக்ஷன் டைமில் இது மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் கான்ட்ரவர்ஷன்லாம் வரும். அதனால் நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஆனால் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதுனால இந்த இடத்துல விட்டு அந்த இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தோன்னா இந்த கேள்விகள் எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஓரளவுக்கு அந்த கட் ஆஃப்குள்ளே பார்த்தோன்னா வந்துடலாம். ஏறத்தாழ நமக்கு ஒரு 8000 10,000 நபரில் பார்த்தோன்னா மெயின்ஸுக்கு வந்து கூட போகிறாங்க. காலம் தாழ்த்தாமல் படிங்க. சரி, அடுத்த தலைப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன்னா நமக்கு எக்ஸாம் நடக்கலை, பணியாளர்கள் நியமிக்கல. ஆனால் வந்து அரசு சைடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 லட்சம் பணியாளர்கள் இப்போ வந்து பணியாற்றுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு 8 லட்சம் பணியாளர்கள் பணியாற்றுறாங்க. இந்த 8 லட்சம் பணியாளர்கள் இல்லாமல் ஒரு 4 லட்சம் பணியாளர்கள் பார்த்தோன்னா வேகன்சி இன்றளவும் இருக்குது. அப்போ இந்த வேகன்சிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நிரப்பாமல் அப்படியே இருக்குது. முழுசாக இது வந்து தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு அரசில் இருக்க இந்த அரசு ஊழியர் சங்கங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பணியாளர் நினைப்பு கொடுங்க. இதனால் பார்த்தோன்னா வந்து வேலை போல் அதிகமாக இருக்குது, நிறைய வந்து பணிகள் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற மாதிரி அரசுக்கு பார்த்தோன்னா வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நமக்கு அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம் மூலிமா வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எழுதணும். நமக்கு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் தமிழ்நாட்டில், TNPSC, TNUSRB, TET, MRB, TNFUSRB அப்படி சொல்லிட்டு பல்வேறு அது நேரடி தேர்வு ஆள்முறைன்னா இந்த முறையில் தான் வந்து பார்த்தோன்னா வந்து ஆள் எடுத்து போடுறாங்க. ஆனால் நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ என்ன முறைக்கு அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்னா அவுட் சோர்சிங் முறை அப்படின்ற ஒரு முறையில் பார்த்தோன்னா வந்து இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த அவுட் சோர்சிங் முறை மூலமாக வந்து சின்ன இப்போ ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து மூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தி இந்துல ஒரு ஆர்டிகல் வந்து பெருசாக இதை பற்றி போட்டிருந்தாங்க. சென்னை கிண்டி அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்தோன்னா பணியாளர்கள் நியமிக்கிறதுக்கு முதல் கட்டி பணியை மூவ் பண்ணி அதுக்கு டெண்டர் வந்து கொண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதனால் எங்களுக்குனா சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு இந்த ரீசெண்ட் டேஸ்லாம் கொஞ்ச நாளாக பார்க்கும்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து வேகன்சிஸ் பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் 4 லட்சம் பணியாளர்கள் வேகன்சி இருக்குது, 5 லட்சம் பணியாளர்கள் வேகன்சி இருக்குது அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி சொன்னாலுமே அவங்களுக்கு வேகன்சி எவ்வளோ வருது, குரூப் 4 இந்த கடைசியில் ஒரு 3000 வேகன்சி தான் வந்திருக்கு. ஆனால் 4 லட்சம் பணியாளர்கள் வேகன்சி இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது சொன்னார், ஜூன் மாதம் ஜனவரி 2020 ஜூன் மாதம் சட்டசபை கூட்டத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஜனவரி 2026க்குள்ளே நாங்கள் ஒரு 75,000 பணியாளர்களை வந்து நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நியமிக்க போகிறீங்கன்னு தெரியல. இன்னும் பார்த்தோன்னா நமக்கு ஏறத்தாழ ஜனவரி 2026 வர்றதுக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்குது. 4 மாதத்தில் என்னென்னா, ஒருவேளை குரூப் 4 எக்ஸாமை ஒரு 20,000-25,000 பணியிடங்கள் போட்டு புது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரெடி பண்ணுறாங்க போல. அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம திருப்பி ரெடி பண்ணி நம்ம உள்ள அனுப்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. ரைட், அது வந்து எப்படின்னு தெரியல. முதல்ல இந்த அவுட் சோர்சிங் முறை இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த அவுட் சோர்சிங் முறை அப்படின்றதுனா நம்முடைய அரசு பணி அந்த ஒர்க்கரை பார்த்தோன்னா வந்து பணியாளர்களை வந்து பார்த்தோன்னா தனியார் மூலமாக வந்து தனியார் ஒரு டெண்டர் நிறுவனங்கள் மூலமாக பார்த்தோன்னா வந்து நியமித்து அவங்க மூலிமா வந்து பணியை வந்து ஒர்க் வந்து செஞ்சுருக்கு. இவங்க முழுமையான அரசு பணியாளர் கிடையாது, ஒரு கார்பரேட் ஜாப் தான். இன்றைக்கி கூட பார்த்தா தூய்மை பணியாளர்கள்லாம் ஒரே பார்த்தோன்னா மன உளைச்சலில் ஒரு போராட்டம், பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் அப்படின்னும் போது அவங்க வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க மேலே ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா விசாரிக்க கூட கூடுறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே நாளிலிருந்து நீங்கள் பணிக்கு வர தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து போடுற மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி கூட வந்திருக்கும். இதே நிலைமை தான் இப்போ நம்ம அவுட் சோர்சிங் மூலமாக ஒர்க்குக்கு போகும்போது இருக்குது. சார், இந்த அவுட் சோர்சிங் முறை இப்போ தான் வந்துச்சானா? கிடையாது. இன்றைக்கும் தமிழக அரசில் பல்வேறு துறைகளில் அவுட் சோர்சிங் முறையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சார், அவுட் சோர்சிங் முறை நல்ல முறை தானே சார்? என்ன சார், எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கல, நாங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறோம்னா அவுட் சோர்சிங் முறைக்கு பணி நிரந்தரம் கிடையாது. ஃபஸ்ட்டு அது ஒரு செக்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க்கு நடக்கும்போது அவுட் சோர்சிங் மூலமாக ஒர்க் பண்ணுறவங்க நேர்மையாக தான் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பணியை வந்து ஒழுங்காக செய்யணுன்ற அவசியமும் அவங்களுக்கு இல்லாமலே இருக்குது. அவங்க எது மாதிரி பணிகள்லாம் வந்து மூவ் பண்ணுறாங்கன்னா, லஞ்சம், ஊழல் ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இது மாதிரி அவுட் சோர்சிங் பணியாளர்கள் வரும்போது ஏன்னா அவங்கள கேள்வி கேட்க முடியாத முறையாக சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டு அவங்க பாட்டு போயிட்டே தருவாங்க. அப்போ அரசு வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக தள்ளாட, அதாவது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா அரசு எப்படி இருக்கோ, அரசு இயந்திரமாக செயல்படக்கூடிய நம்ம தான் பார்த்தோன்னா ஒவ்வொரு கருவிகளாக வந்திருப்போம். அப்படி கருவிகளாக செயல்படுகிற முறையை பிரைவேட்டைசேஷன் பண்ணுறது பார்த்தோன்னா வந்து ஒரு தவறான விஷயம். இந்த 2021 நம்ம இந்த அரசோட அறிக்கையில் பார்த்தோன்னா வந்து கொடுத்துருந்தாங்க.
அவுட் சோர்சிங் முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பற்றி வந்து 2 நாளைக்கு முன்னாடி டெண்டர் வந்திருக்க பற்றி நம்முடைய மாநில குழு தலைவராக இருக்கக்கூடிய அமிர்தகுமார் சார்கிட்ட வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் மொத்தவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த பணியாளர்கள் மொத்த வரைக்கும் முழுக்க எதன் அடிப்படையில் தான் நியமிக்க போகிறோன்னா, இந்த நம்ம சிம்பிள் ஒர்க், அதாவது தட்டச்சர், இ சேவை மையங்கள், ஒரு சில ஒர்க்குக்கு மட்டும் தான் நாங்கள் பணியமர்த்த போகிறோம். ரெகுலராக நடக்கக்கூடிய நேரடி நியமனங்கள் மொத்தம் டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு, எம்ஆர்பி இது மூலயமா தான் நியமிக்க போகிறோம். இதனால் பாதிப்பு உங்களுக்கு எதுவும் இல்லை, அது வழக்கம் போல் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் தகவலே கொடுத்தாலும் டிஎன்பிசியில் வேகன்சி என்பதுனா குறையதாக இருக்குது. அப்போ அரசு பணியாளர் நியமனம் எப்போ தான் நீங்கள் நிரப்ப போகிறீங்க? முழுசாக ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டா அப்போ மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசமாக ஆகுது அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளாக வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அவுட் சோர்சிங் முறை அந்த முறை சொல்லிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு முழுமையாக படிக்க ஆரம்பிச்சிடணும். படிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்பினா தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்பினால்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா உள்ளே ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4க்கு இந்த குரூப் 4 அடுத்த குரூப் 4 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இலக்கை நோக்கி எல்லாரும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சிலபஸை வச்சு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன தலைப்பு எடுக்கும்போது முன்ன வந்து ஸ்கூல் புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கு என்ன ஸ்கூல் புக்குனா நமக்கு இப்போ இருக்கிற கரண்ட் புக்கு, அப்புறம் பார்த்தோன்னா பழைய புக்கு, இப்போ 2003 புக்கு வரைக்கும் பார்த்தோம். ஆனால் எக்ஸாமில் 1953 புத்தகத்துலேருந்துலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியில் பார்த்தோன்னா வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபெயில் பண்ணுறாங்க. 4 பக்கம் படிச்சுட்டு திருப்பி முதல் பக்கம் வந்து பார்க்கும்போது, சார் சுத்தமாக தெரியல சார், என்ன பண்ணுறதுனே தெரியல சார், எப்படி தான் சார் நம்ம இதை முடிக்கிறது அப்படின்னா வேறு வழி கிடையாது, முடிச்சு தான் ஆகணும். அப்கிரேட் உனக்கு கஷ்டம்னா அவங்களுக்கு கஷ்டமாக தான் வரப்போகுது. அதாவது நம்ம கூடிய போட்டியை பொறுத்த வரைக்கும் போட்டி களத்தில் இருக்கிற எல்லாருமே தான் வந்து போட்டியாளர்கள். இன்றைக்கி வந்து புதுசாக யாரும் வந்து இந்த போட்டி எழுத போகிறதில்ல. புதுசாக எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தாலுமே அவங்க இதை பழகிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இதை நியாயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா போட்டின்றது நம்ம மாணவர்கள் எல்லாருமே போட்டி போடுறதா செய்கிறாங்க. சார் இதை லக் பேஸ்டு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க சார், வேறு வழி இல்லை தம்பி, நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம படித்து நம்மளுடைய எஃபெக்ட் கொடுத்து தான் ஆகணும். நம்மளோட கோரிக்கைகள் என்னன்னா மாணவர்கள் வைக்கிற மாதிரி குரூப் 4க்கு ரீதேர்வு அப்படின்றது சாத்தியக்கூறு என்பது பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் வந்து இன்னொன்று இருக்குது, வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். அந்த இதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இருக்குது. நம்ம எக்ஸாம் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கணும்னா நீங்களே டிஎன்பிசியாக இருந்து யோசித்து பார்த்தா கூட நீங்கள் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எது மாதிரி வரணும் போது நான் மார்க் எடுக்கல அதனால் நம்ம கேஸ் போட்டோம். ஆனால் நம்ம ஏற்கனவே இதில் மார்க் எடுத்துருக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன் ரிசல்ட்டை நீங்கள் கட் பண்ணீங்க, அப்போ உங்கள் மேலே வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேஸை போட்டு திருப்பிடுவாங்க. என்றைக்குமே எந்த நம்மளே இருந்தாலும் நம்மளால் தப்புனா நம்ம ஒத்துக்குமா, நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதை நியாயப்படுத்த தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க. அதனால் வந்து இந்த மறுதேர்வு வரும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து இப்போதைக்கு ஏன்னா இருக்கிற எக்ஸாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா குழம்பாமல் இந்த இருக்கிற டைமில் ஒழுங்காக உட்காந்து நம்ம படிச்சோன்னா ஈஸியாக குரூப் 2 எக்ஸாமை நான் தட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாமை நீங்கள் வந்து அப்படியே ஓரளவுக்கு நீங்கள் படித்து எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா, ப்ரிலிமினரி ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ரீபேக் வாங்க. அடுத்து உங்களோட கோரிக்கை எல்லாமே வைங்க. மேக்ஸிமம் பெரும்பான்மை நிறுவனங்கள் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முழுமையான நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா நம்ம சைடில் இருந்தோம் நம்மளோட கோரிக்கைகள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வச்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் நம்ம டிஎன்பிசி வந்துட்டு இருக்கோம், நம்பி உள்ளே வந்துட்டோம், நம்பி வாங்க சந்தோஷமாக போங்கன்ற மாதிரி நம்ம நம்பி வந்துட்டோம். நம்ம நம்பி வந்த விஷயத்தை சரியாகவும் கரெக்டாகவும் பண்ணால் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம அகாடமி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான் பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். சோர்ஸ் புக்கு மூலமாக பார்த்தோன்னா டிஎன்பிசிக்கு முழுசாக ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2026க்கு குரூப் 4க்கு இங்கே லிமிடெட் சீட்டாக ஒரு 25 நபர்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீ கிளாஸ் முற்றிலுமாக பார்த்தோன்னா முழுமையாக நேரடி வகுப்புகள் பார்த்தோன்னா இலவச வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னா அது என்ன தேவை உங்களுக்கு, அது மாதிரி ஏதாவது வகுப்பு தேவை, சரி எனக்கு நான் என்ன படிக்கிறதுன்னு தெரியல, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், என்னை எப்படியாச்சும் அரசு பணியில் எதுவுமே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா அரசு பணி தான் உங்களுக்கு கனவுனீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற நம்ம ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே பார்த்தோன்னா வந்து இலவசம் முழுமையாக பார்த்தோன்னா இலவச பயிற்சி வகுப்புகள் பார்த்தோன்னா தொடங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அரசு பணியாளராக ஆக வேண்டும். எங்கள் அகாடமி சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.